சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங் எபிசோடோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல இப்ப காம்படிஷன் போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? இதுல எப்படியும் முத்து மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எந்த விதமா கொண்டு போறாங்க, என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஏற்கனவே 2, 3 ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. இது எல்லாத்துலயுமே நம்ம முத்துவும், மீனாவும் தான் சூப்பரா ஆன்சர் பண்ணி முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மனோஜும், ரோகிணியும் பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம மனோஜ் போடுற பந்தாவுக்கும், ஸ்டைலுக்கும் அப்பா அங்க இருக்கிறவங்களுக்கே வந்து, "இவன் என்ன இவ்ளோ டம்மியா இருக்கானே!" அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதே டைம்ல உங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க மனோஜும், ரோகிணியும் சேர்ந்து நம்ம 4 பேத்துக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லி வைப்போம். இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? அப்படின்னு உள்ளார பேசிட்டு, வெளியில வந்து ஸ்டேஜ்ல நாங்க 4 பேத்துக்கு உதவுனா நாம நல்லா இருப்போம். அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விடுறாங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நடுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜும், ரோகிணியும் அப்படின்னு வாய் எடுக்கும்பொழுது, நம்ம மனோஜ் முந்திரி கொட்டை மாதிரி, "என்ன சார் நாங்க தானே சிறந்த ஜோடி, எங்களுக்கு தானே பிரைஸ் குடுக்க போறீங்க" அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா, இங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரூம்ல அவங்க பேசின அந்த வீடியோவ போட்டு காமிக்கிறாங்க. ஸோ இவங்க பயங்கரமா பொய் பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவுல தெள்ளத் தெளிவா தெரியுது. ஆக மொத்தத்துல இந்த போட்டியில இருந்தே இவங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க போறாங்க. அதே டைம்ல நம்ம முத்து மீனா தானே இந்த இதுல வின் பண்ண போறாங்க. ஸோ அது எப்படி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.